சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல கணேஷ் வெஜிடபிள் சாப்பரோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே இந்த கணேஷ் வெஜிடபிள் சாப்பர் நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய வீடியோஸில் வந்துட்டு இந்த வெஜிடபிள் சாப்பரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதை பற்றி ஒரு புது வீடியோவாகவே எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட புது கணேஷ் வெஜிடபிள் சாப்பருங்க. பழைய வெஜிடபிள் சாப்பர் வந்துட்டு கொஞ்சம் உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெஜிடபிள் சாப்பரோட ரேட் வந்துட்டு 5 இயர்ஸுக்கு முன்னாடி 550 ரூபாய்க்கு வாங்கினேன். புது வெஜிடபிள் சாப்பர் வந்துட்டு 710 ரூபாய்க்கு ஆன்லைனில் தாங்க வாங்கியிருக்கேன். இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்துட்டு 3 கலரில் கிடைக்கிது. க்ரீன், ரெட் மற்றும் ப்ளூ கலரில் கிடைக்கிதுங்க. ஏற்கனவே நான் வாங்கியிருந்ததும் க்ரீன் கலர் தான். அதனால் இந்த வாட்டி நான் ரெட் கலர் தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் எனக்கு திருப்பியுமே இந்த க்ரீன் கலர் தான் வந்திருக்கு. சரி, இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நான் கலரை பற்றி பெருசாக நினைக்கல, அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நிறைய விதமான பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு, சாலட் போடுறதுக்கு, வெஜிடபிள்ஸை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் தோல் சீவுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உடஞ்சி போகாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு திருப்பியுமே இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆர்டர் பண்ணேன். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த 2 பிளேடு தாங்க. ஒன்று வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு மீடியமாக கட் பண்ணிக்கலாம். இன்னொன்றில் வந்துட்டு இதுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை விட நல்லா பெருசாக கட் பண்ணுறதுக்கு, இந்த பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக இந்த 2 தாங்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்ததாக இந்த வெஜிடபிள் சாப்பரில் இந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வச்சு கட் பண்ணும்போதும் இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக பெண்ட் ஆகி உடையாது. இன்னுமே எனக்கு அந்த பழைய வெஜிடபிள் சாப்பரில் இதெல்லாம் அப்படியே கல் மாதிரி தான் இருக்குது. நான் வந்துட்டு போன வாட்டி ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வாட்டி புதுசாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு நிறைய போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக எதுவுமே இல்லை. அதனால தான் இதையே நான் திருப்பி வாங்கிட்டேன். இப்போ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் இதில் எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வெஜிடபிள் வந்து கட் ஆகும். நீங்கள் என்ன வெஜிடபிள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, அது எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த பிளேடு வந்து சூஸ் பண்ணி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம எப்படியெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா தோல் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் உள்ள இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கத்தியில் கட் பண்ணாமல் அந்த சாப்பரில் வச்சு அந்த பெரிய பீஸ் கட் பண்ணுறதில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக கேரட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் சீவி ரெடியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வெண்டைக்காய், பீன்ஸ் இது மாதிரியெல்லாம் கட் பண்ண முடியாதுங்க. ரொம்ப தூளாக உதிரி போன மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், தேங்காய் இதெல்லாம் நம்ம நல்லா துருவிக்கலாம். தோல் சீவுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணுறது, பெரிய சைஸாக கட் பண்ணுறது எல்லாமே இதில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சாப்பரில் வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் தோலை உரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெரிய பீஸாக வேணும்னா நீங்கள் இதில் உள்ள சாப்பரில் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் தோல் சீவிட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா இத்தனை வேலையை நம்மளே செய்ய வேண்டியிருக்கு, அப்புறம் இதுக்கு இந்த சாப்பர் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் கட் பண்ணோன்னா 1/2 கிலோ 1 கிலோ காயாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வேகமாக கட் பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ முதல்ல கேரட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட்டை வந்து இந்த சின்ன இதில் வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த இதில் வச்சு கட் பண்ணணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி 1 அல்லது 2 பீஸுக்கு மேலே அதிகமாக வைக்காதீங்க. நீங்கள் இப்படி 1 2 வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணிடுவோங்க. நீங்கள் அதிகமாக ஒரு 3 4 பீஸ் எல்லாம் வச்சிங்கன்னா இந்த பிளேடு போய் அதில் போய் அந்த ஸ்ட்ரக் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து இறங்காது. பாருங்கள், இந்த மாதிரி மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கத்தி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த வெஜிடபிள் இல்லைன்னா வெங்காயம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் 2 பீஸுக்கு மேலே வைக்காதீங்க, உங்களுக்கு கட் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்கும். எங்கே இதனால் சாப்பர் உடஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டான மெத்தடில் வச்சு இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும். கேரட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பிளேடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த போர்ஷனை கலட்டிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவு கேரட் வந்துட்டு அதிகபட்சமாக நம்ம ஒரு நிமிஷத்துலேயே கட் பண்ணிட்டோங்க. கையில் வச்சு கட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக இதை விட நமக்கு டைம் கூட தான் ஆகும். இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தாங்க, இது வந்து நல்ல பெரிய சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொன்றா வைக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 3 கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 3 பீஸாக மட்டும் நீங்கள் வைங்க, அதுக்கு மேலே அதிகமாக வைக்காதீங்க. பாருங்கள் எப்படி ஒரே மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணியிருக்குன்னு. இப்போது இதுக்கு அடுத்த சைஸ் பிளேடில் வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த 4 பீஸாக உள்ளதில் வச்சு நீங்கள் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள் சாப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே அரைச்ச மாதிரி இருக்கும். அது அப்படியே தூள் தூளாக இருக்கும். அதை நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தை அரைச்சி போட்ட மாதிரி கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. ஆனால் இது உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் அப்படியே நல்லா நம்ம கையில் வச்சு கட் பண்ண மாதிரியே இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பீர்க்கங்காவை வந்துட்டு தோல் சீவிட்டு இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீடியம் சைஸாக உள்ளதில் வச்சு நான் கட் பண்ண போகிறேங்க. எதில் வச்சு கட் பண்ண போகிறீங்களோ அதுதான் உள்பக்கமாக ஃபஸ்ட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி இதை செட் பண்ணி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாம் இதில் வச்சு நல்ல பெரிய போர்ஷனாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக முழு தக்காளி முழு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிட்டு வைங்க, இல்லைன்னா போய் மாட்டிக்கோங்க. தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் தக்காளியை வச்சு இதில் கட் பண்ணிங்கன்னா அப்படியே இது நசுங்கி தான் போகும், கட் ஆகாது. அதனால் பாதி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு கட் பண்ணுங்கள். இல்லை தக்காளி எனக்கு இன்னும் நல்லா சின்ன பீஸாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சைஸை யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தாங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கும். பின்னாடி உருக்குள்ள இந்த ரவுண்டாக இதை வந்து ஒரு விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இதை வந்து கை வச்சு அப்படியே லேசாக நீங்கள் எடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்துட்டு சும்மா கையில் வச்சு எடுக்கும் போதே வந்துடும். கொஞ்சம் நிறைய மாட்டிகிட்டு இருந்ததுன்னா வெஜிடபிள் சாப்பர் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. அதை வச்சு லேசாக தேய்ச்சிட்டு தண்ணியில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ அடுத்ததாக இந்த வெஜிடபிள் சாப்பரில் கொடுத்துருக்குற மற்றதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இல்லை இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஏதாவது நம்ம ஸ்லைஸ் மாதிரி சீவுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்லைஸ் மாதிரி போடுறதுக்கு மொத்தம் நமக்கு 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ரொம்ப நைஸாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த வெள்ளரிக்காவை வந்துட்டு நல்லா சீவி பார்க்க போகிறேன். இது வந்து நம்ம சாலட்லாம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கட் ஆகி இருக்குன்னு. இப்போ நீங்கள் சிப்ஸ் எல்லாம் போடுறதுன்னா இதை விட நைஸாக சீவுறதுக்குன்னு இன்னொரு பிளேடு இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்துட்டு நம்ம கேரட் பீட்ரூட் தேங்காய் இது மாதிரியெல்லாம் துருவிக்கலாம். இது வந்துட்டு நம்ம தோல் சீவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் சிப்ஸு மாதிரி போடுறதுக்கும் இந்த 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக வந்து ஸ்லைஸ் மாதிரி போடும், இன்னொன்று வந்து சிப்ஸுக்கெல்லாம் வேணுங்கிற மாதிரி நம்ம நைஸாக சீவிக்கலாம்.
அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதுவும் வந்துட்டு நமக்கு துருவுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கேரட், பீட்ரூட், அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு இந்த 2 பிளேடு வச்சு நம்ம சீவிக்கலாம். அடுத்தது இது வந்துட்டு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கையில் வச்சு இது பண்ணிக்கிறதுக்கு, இப்போ கையில் பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து அப்படியே நம்ம பிக் பண்ணிவிட்டு குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம சீவிக்கலாம். இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணி நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பூசணிக்காய், பரங்கிக்காய் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண முடியுங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.